வணக்கம் நண்பர்களே, நான் அரசராஜா. வெறுப்பு ஏத்துறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெறுப்பு ஏத்துறது அப்படிங்கிறது பயங்கரமான ஜாலியான ஒரு விஷயம் இல்ல. சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஃபன்னா இருக்கும். ஆனா பாதிக்கப்படுறவங்களுடைய மனநிலை என்னன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த வெறுப்பு ஏத்துறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அது ஜாலி அப்படிங்கிற அந்த எல்லையை தாண்டி போகும்பொழுது ஹர்ட் ஆனவங்க எந்த எல்லைக்கு போவாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி காரணத்தினால டெல்லியில 2 மர்டர் நடந்திருக்குது, ரொம்ப கொடூரமா. அதை பத்தி தான் இவ்வளவு நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த கிரைம் சம்பவத்துல போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோட இறுதியில இதுக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்க ஆதரவை தாங்க. சரி, நேரடியா நம்ம இந்த கிரைம் சம்பவத்துல போலாம். 2016 நவம்பர் 18 டெல்லியில முனிர்கான்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை சேர்ந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு இந்து கோயில். அன்னைக்கு விசேஷமான நாள், அதனால நிறைய கூட்டம் கோயிலுக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளில போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது கோயிலுக்கு வெளியில ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு பாலித்தீன் கவர்ல சுத்தப்பட்டு கிடக்குது. அதுல ஒரு 5-10 நாய்கள் அந்த கவரை பிரிக்கிறதுக்கு பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்குது. நிறைய கூட்டங்கிறதுனால இந்த மாதிரி நாய் அங்க நின்று சண்டை போட்டுக்கிறது சாமி கும்பிட வர்றவங்களுக்கு போறவங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விரட்டுறதுக்காக சில பேர் ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது தான் பாக்குறாங்க அந்த நாய்கள் அந்த பாலித்தீன் கவரை பிச்ச இடத்துல உள்ளுக்குள்ள ஒரு மனித கால் அவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்துட்டு ஷாக் ஆனவங்க உடனடியா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் போலீஸ் டீம் அங்க வந்து அந்த பாலித்தீன் கவரை கைப்பற்றி அதை பிரிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது அது ஒரு இளம் பெண்ணுடைய உடல். அந்த பெண்ணுக்கு அதிகபட்சம் ஒரு 20-22 வயசு இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. உடனடியா இந்த பெண் சம்பந்தமான தகவலை அங்க ஸ்ப்ரெட் பண்ணி இந்த பெண்ணை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் அங்க இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் தகவல் அனுப்புறாங்க. ஒரு வாரமா போலீஸ் ட்ரை பண்ணி இந்த பெண் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த பெண்ணுடைய உடல்ல வினோதமான டேட்டூ நிறைய இருக்குது. சரி, இந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான பயங்கர மும்முறை வேலைகள்ல போலீஸ் டீம் இருக்கும் பொழுது இதே இந்த முனீர்கா கோவில் பகுதியிலிருந்து சரியா ஒரு 500 மீட்டர் தாண்டி ஒரு கழிவுநீர் சாக்கடையில இன்னொரு உடல் கிடக்கிறதா அங்கிருந்து போன் வருது. உடனடியா போலீஸ் அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா தலை இல்லாத ஒரு உடல். அந்த உடல் வந்து பெண் உடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடலுக்குரிய அந்த பெண்ணுக்கும் வயது 20-22 இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அதுவும் இல்லாம இந்த பெண்ணுடைய உடல்லையும் நிறைய டேட்டூ இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த முனிர்கா பகுதியிலேயே 2 உடல் ஒரு வாரத்துக்கு இடையில கிடைக்குது. 2 பேருக்குமே டேட்டூ போன இந்த 2 பேருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ரீதியில இந்த கேஸை முன்னெடுக்கிறாங்க போலீஸ். இப்போ இவங்க போட்டிருந்த வினோதமான டேட்டூ இருக்குல்ல, இதை அங்க போடுறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆட்கள்லாம்